என் அன்பு தமிழ் சொந்தங்களே, இனிமேலாவது சிந்திக்க தொடங்குங்கள். சிந்தியுங்கள் என்று யார் உங்களை பார்த்து கூறுகின்றார்களோ அவர்கள்தான் உங்களுக்கானவர்கள். நீங்கள் சிந்திக்காமல் இருப்பதற்கு எவற்றையெல்லாம் செய்யலாம் என்று யார் யோசிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் இந்த சமூகத்தின் அழுக்குகள், கயவர்கள், உங்களை சுரண்டக்கூடியவர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். சிந்திக்க தூண்டுபவன் தான் தலைவன். சிந்தனை செய்து அதன் மூலமாக நற்காரியங்களை செய்ய தூண்டுபவன் தான் தலைவன். அப்படிப்பட்ட ஒருவனை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் சிந்திக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய பல தலைவர்களின் தேவையாக இருக்கின்றது. மறுபடியும் மறுபடியும் அந்த விளக்கில் விழும் விட்டில் பூச்சிகளாக இருந்து விடாதீர்கள். சிந்திக்க தொடங்குங்கள், யோசிக்க தொடங்குங்கள், கேள்வி கேட்க தொடங்குங்கள். அந்த கேள்வியை உங்களிடத்தில் இருந்து நீங்கள் முதலில் தொடங்குங்கள். உங்களுக்கு நீங்களாகவே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். நான் செய்வது சரியா? நான் உண்ணுவது சரியா? நான் உடுத்துவது சரியா? நான் படிப்பது சரியா? நான் ஓட்டு போடுவது சரியா? என அனைத்தையும் உங்களை நீங்களே கேள்வி எழுப்பிக் கொள்ளுங்கள். உளச்சான்றோடு அந்த கேள்விகளுக்கு நீங்கள் விடை தேடுங்கள். அப்போதுதான் ஒரு நல்ல சமூகம் உருவாகும். அப்போதுதான் ஒரு நல்ல தலைமை உருவாகும். அப்போதுதான் ஒரு ஆட்சி உருவாகும். இல்லை என்று சொன்னால் திராவிட கட்சிகள் தான் உங்களை மேலும் மேலும் ஆட்சி செய்து கொண்டே இருப்பார்கள். தமிழாக நீங்கள் ஒன்றிணையவில்லை என்று சொன்னால் திராவிடத்துக்குள் ஆரியமும், ஆரியத்திற்குள் திராவிடமும் இருந்து உங்களை கசையடித்துக் கொண்டே இருக்கும்.